தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிக்கா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரையை இடிக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி. தமது காணியை வேண்டும் என்கின்றனர் காணி உரிமையாளர்கள். பல்வேறு பகுதிகளில் மோசமான மட்டத்தில் நிலவும் காற்றின் தரம். கொழும்பு மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 16 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்பு. வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீள் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. கரீபியன் கடலில் 7.6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு. சுனாமி எச்சரிக்கையும் விடுப்பு. உள்நாட்டு செய்திகள். நாட்டில் உள்ள சட்டம் யாவருக்கும் சமம் என்றால் தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானம் தகர்க்கப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடு என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இந்த கருத்தினை தாம் இனவாத நோக்கில் முன்வைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள். டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை 30 ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள், சட்டம் எப்படி பாய்ந்தது. சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது. அதுதான் ஜனாதிபதி இன்றைக்கு சொல்றார். நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்றார். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார். ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமனானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும். இது நான் இனவாத கருத்து அல்ல. இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை. எப்படி காளி கோயில் டம்புள்ளவில் உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடி அதுல விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம்? இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது? ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதேவேளை எமது காணியே எமக்கு வேண்டும், அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து எமது காணியை மீட்டு தாருங்கள் என தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளின் உரிமையாளர்களில் ஒருவரான சாருஜன் சுகுமாரி கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு தொனிப்பொருளே ஆளுநரினாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களாலும் நமது பிரச்சனை திசை திருப்பப்பட்டிருந்தது. அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்க போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். 140, 150 பரப்பளவான காணிகள் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணான வகையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித சட்ட ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோநிலையில் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான சட்டவிரோத கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித தடையுமின்றி அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விகாரை என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன. இதற்கு எதிராக நாங்கள் ஒரு 4-5 வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தே நாங்கள் கடந்த 2 வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே 8 பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன. எமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் ஆவணத்துக்குரிய கோப்புகள் அனைத்தும் தோம்பிலிருந்து அனைத்து கோப்புகளும் எம்மகத்தை இருக்கின்றன. இப்போ இது அந்த 400 ஃபைல் கதை மாதிரி அல்ல. தகுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய உண்மை நிலைமையை வெளிப்படுத்த. அடுத்ததாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் இன்றைய தினம் சற்று மோசமான மட்டத்தில் நிலவுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் சுற்றாடல் ஆய்வுகள் மற்றும் சேவைகள் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் நாடு முழுவதும் காற்றின் தர சுட்டெண் 64 முதல் 116 வரை காணப்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி காலி கராப்பட்டி, குருநாகல், ரத்தினபுரி, கட்டங்கம, புத்தளம், பதுளை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய இடங்களில் காற்றின் தரம் சற்று மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான மட்டத்தில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதி டிக்கோயா சந்தியில் இன்று காலை தனியார் பேருந்து ஒன்றுடன் முச்சக்கர வண்டி மோதிய விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். டிக்கோயா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று நோர்வூட்டில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த விபத்து தொடர்பில் ஹட்டன் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 36 களஞ்சிய சாலைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் சத்தோசவுக்கு உரித்தான 6 நெல் களஞ்சிய சாலைகள் இன்று முதல் திறக்கப்படும் எனவும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த 14 இந்திய மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 இந்திய மீனவர்களும் 2 ட்ரோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட சமயம் கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை தளத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகளில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 2 இளம் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். இந்த புதைக்குழி வழக்கமான புதைக்குழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் சந்தேகத்திற்குரியதாகும். இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும். மேலும் இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மேலதிகமாக கணிசமான எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு சுமார் 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். முன்னதாக கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க மற்றும் துறைமுக போலீஸ் பொறுப்பதிகாரி HMS ஜெயரத்ன முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட கொழும்பு துறைமுக பகுதியில் உள்ள மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிக்கு பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமை தாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கையின் ஏற்றுமதி துறை மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு அதிக பங்களிப்பை வழங்கிய இலங்கையின் ஏற்றுமதியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2023 மற்றும் 2024 நிதியாண்டிற்கான சிறந்த ஏற்றுமதியாளர்களை அங்கீகரித்து 14 விருதுகள் மற்றும் 51 துறை சார்ந்த விருதுகளை உள்ளடக்கிய 2 பிரிவுகளின் கீழ் குறித்த விருதுகள் வழங்கப்பட்டன. சந்தை பல்வகைப்படுத்தல், வேலை வாய்ப்பை உருவாக்குதல், ஏற்றுமதி வளர்ச்சி, அதிகபட்ச ஏற்றுமதி வருமானம், நிறுவனங்களின் சமூக பொறுப்பு ஆகியவற்றிற்கு அதிக பங்களிப்பை வழங்கிய இலங்கையின் ஏற்றுமதியாளர்களுக்கே இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி අපිට ජාත්‍යන්තර වශයෙන් ලැබෙන ප්‍රවෘත්තිවල මේ වෙළඳපොළ බෙදා ගැනීමේ තරඟයේ ස්වභාවය පෙන්눔 කරමින් තිබෙනවා. එවනම් අපි සතුව තියෙන අභියෝගය තමයි මේ වෙළඳපොළ බෙදාගෙන අවසන් වී තිබෙන තැන වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තරඟයක් තිබෙන ලෝකයේ තවදුරටත් වෙළඳපොළ ආර්ථිකය රඳා පවතින්නේ ස්වයංව ස්වාධීනව නෙවෙයි. වර්තමාන ලෝකයේ මූල්‍ය වෙළඳපොළේ වෙළඳාමේ තාක්ෂණයේ ගැට ගැසී තිබෙනවා. එනිසා අනෙක් ආර්ථිකයේ කොටස්කරු ලංකාවෙන් පරිබාහිරව ආර්ථිකයේ කොටස්කරුවන් අප කරේ තබන විශ්වාසය
ඉතා වැදගත් අපේ ආර්ථික ස්ථාවරත්ව නිර්මාණය කර ගැනීම. අපිට ඒ අත්තිවාරම අවශ්‍යයි අපි නැවත නැගිටිනවා. இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளது. அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும். பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது. தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும். சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நாட்டின் பொருளாதாரத்தை மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும். ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போடப்பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்படும். நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். අත්තිවාරම බිඳ වට්ටන්නේ නැතුව අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි. අපි ඉතාමත් ප්‍රවේශම් සහගත ලෙස ශක්තිමත්ව අපේ ආර්ථිකය නගා සිටුවීම සඳහා වැඩපිළිවෙලක නිරත වෙලා තිබෙනවා. අන්න ඒ වැඩපිළිවෙලේදී අපි එක්ව කණ්ඩායමක් ලෙස අපි වැඩ කරමු කියලා මම ඉල්ලා සිටිනවා. இதேவேளை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கருத்து தெரிவிக்கையில் මේඩ් ඉන් ශ්‍රී ලංකා බෑන්ඩ් එක ලෝකෙට ගෙනිච්ච හොඳම පිරිස තමයි මෙතන ඉන්නේ. ඔබ තමයි මේරට අනාගතය. මේරට ණයබරින් ගලව ගන්නවද නැද්ද තීරණය කරන්නේ ඔබ. ඔබ එකතු කරන හැම ඩොලරයක්ම අපේ රටට ශක්තියක් ගේනවා. ඒ නිසා මේ කර්මාන්තකරුවන් හැම කෙනෙක් එක්කම දිවා රාත්‍රී නොබලා වැඩ කරන්න වෙහෙස මහන්සි වෙන අමාත්‍යාංශයක් හැටියට අපි ඉන්නවා. ඒ වෙනුවෙන් අපේ තානාපති සේවාවන් විදේශ රටවල් වල තියෙන තානාපති சேவாவன் வல வாணிஜ்ய அංශය පුළුල් ශක්තිමත් අංශයක් බවට පත් කරන්න ඕන. வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். நாம் அனைவரும் ஒரு சமூகமாக இணைந்து இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியை வலுவூட்டுவோம் என தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். மேலும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையானதும் அத்துடன் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். வெளிநாட்டு செய்திகள். கரீபியன் கடலில் நேற்று மாலை 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நில அதிர்வு 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோண்டுராஸ் வடக்கில் உள்ள கேமன் தீவுகளின் கடற்கரையிலிருந்து சுமார் 209 கிலோமீட்டர்கள் தொலைவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்க அட்லாண்டிக் அல்லது வளைகுடா கடற்கரைகளில் சுனாமி எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் புவேர்டோ ரிக்கோ மற்றும் விர்ஜின் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நில அதிர்வினால் உருவான அபாயகரமான அலைகள் கேமன் தீவுகள், ஜமைக்கா, கியூபா, மெக்சிகோ, ஹோண்டுராஸ், பகாமாஸ்,
பெலிஸ், ஹைட்டி, கோஸ்டாரிக்கா, பனாமா, நிகரகுவா மற்றும் குவாத்தமாலா ஆகிய நாடுகளின் கடற்கரைகளில் மையப்பகுதியில் இருந்து 620 மைல்களுக்குள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. தெற்கு மெக்சிகோவின் டபாஸ்கோ பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 48 பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து பாரவூர்தியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 38 பயணிகளும் 2 வாகனங்களின் சாரதிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் 18 மண்டையோடுகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென் அமெரிக்க நாடான சிலியின் நுபல், மவுலி ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாகாணங்களிலும் 15 இடங்களில் காட்டுத்தீ பரவி வருகிறது. இந்நிலையில் காட்டுத்தீ காரணமாக நுபல், மவுலி ஆகிய 2 மாகாணங்களிலும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை காட்டுத்தீயை பற்ற வைத்ததாக இதுவரை 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.